18 படி விளக்கு சுவாமி அப்படியே செட்டா கொடுக்குறேன். நீங்க இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. உட்கார்ந்து பஜனை பண்ற அளவுக்கு அங்க இடம் இருக்கு. உங்களுக்கு அதுக்கான இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஒரு 10க்கு 10 ரூம்ல கூடியிருக்கேன். நான் ஒரு மண்டபம் முடிச்சலாம் என்னால ஒரு படி பூஜை பண்ண முடியாது, எங்க பண்றதுன்னு தெரியல. இது நான் சபரிமலைக்கு போகும்போது முதல்ல நான் 10க்கு 10 ரூம்ல தான் இருந்தேன். அன்னைக்கு எங்களுக்கு உதவி பண்ண நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நமக்காக யாரும் இல்லைன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். இறைவன் எந்த நேரத்தில் வண்டி எடுக்குன்னு நினைக்கிறானோ அந்த நேரத்தில் தான் உங்களால் வண்டி எடுக்க முடியும். நிலக்கல் வர்றதுக்குள்ள கையில் இருக்கிற பணத்தை இல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டு வந்துடுறது. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கார்த்திகை மாதம் பிறக்க போகிறது. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து. ஐயப்பனை பாக்குறதுக்காக பல பேரும் மாலையிட போறீங்க. எல்லாரும் போய் அடுத்து மாலை போட்டு எல்லாம் ஐயப்ப மாலை சீசன் தான். திருமண பக்கம் எல்லாம் எல்லா இடத்துலயும் சரணம் ஐயப்பாதான். இனிமேல் நிறைய நம்ம ஐயப்ப சார்பா அடுத்த ஒரு 3 மாசம் பொங்கல் முடிகிற வரைக்கும் எல்லாமே சபரிமலைக்கு போறது ஐயப்பன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே. முதல்ல அன்பர்களுக்கு நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம ரிஷப வாகனம் கோமணத்துல நம்ம சுவாமி இருக்கிறார். நீங்க சுவாமிய வீட்டுக்கு எடுத்து அழைச்சிட்டு போய் நீங்க வீட்டுல படி பூஜை பண்றது அல்லது கன்னி பூஜை வைக்கிறீங்க அப்படின்னா 18 படி விளக்கு சுவாமி அப்படியே செட்டா கொடுக்குறேன். நீங்க இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சுவாமியை வச்சு நல்லபடியா குளிர குளிர அபிஷேகம் பண்ணி சுவாமி அலங்காரம் பண்ணி நல்ல சிறப்பா அம்சமா இருப்பார். நீங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேரா கொண்டு எந்த விதமான இதுவும் இல்லாம நல்லபடியா கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம். விளக்கு எதுவும் தொலைச்சிடாம படி எதுவும் டேமேஜ் பண்ணிடாம கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. ஒரு சிலர் போன வருஷமே கேட்டீங்க, ஐயா நான் கோமடத்திலே படி பூஜை உறவுகள் வர சொல்லி நான் கோமடத்திலே படி பூஜை பண்ணி அங்க பசுகளுக்கு எல்லாம் உணவு கொடுத்து அங்க வரவங்களுக்கு எல்லாம் நான் இது பண்ணி இல்ல அங்கிருந்தே நான் சபரிமலைக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க நேரா திவ்யா நம்பருக்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம கோமடத்திலேயே உட்கார்ந்து பஜனை பண்ற அளவுக்கு அங்க இடம் இருக்கு. உங்களுக்கு அதுக்கான இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அங்கேயே சுவாமி வச்சு 18 படி வச்சு படி பூஜை பண்ணி குருசாமி வேணாலும் ஏற்பாடு கட்டுறதுக்கு உங்களுக்கு குருசாமி வேணாலும் ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க அங்கேயே கட்டி நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வரனாலும் போயிட்டு வரலாம். இல்ல சுவாமி நான் படி பூஜை மட்டும் வச்சுக்கிறேன், எனக்கு நான் ஒரு வாடகை வீட்டுல கூடியிருக்கேன், ஒரு 10க்கு 10 ரூம்ல கூடியிருக்கேன், நான் ஒரு மண்டபம் முடிச்சலாம் என்னால ஒரு படி பூஜை பண்ண முடியாது, எங்க பண்றதுன்னு தெரியல, இல்ல எனக்கு சரியான இடம் இல்ல, ரொம்ப சின்னதா இடத்துல இருக்கேன், நான் எங்க பண்றதுன்னு தெரியல, கார் நிறுத்துறதுக்கோ வண்டி நிறுத்துறதுக்கோ இடம் இல்ல, அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நேரா நம்ம கோமடத்துக்கு வாங்க. கோமடத்துல நீங்க படி பூஜை கன்னி பூஜை எது வேண்டுமானாலும் சிறப்பாக செய்யலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளை சிறப்பாக செய்வோம். இந்த இடத்துக்குன்னு எது கட்டணம் எதுவும் கிடையாது. பசுகளுக்கு நீங்க வாங்கிட்டு வர்ற உணவுகளை நீங்க பசுகளுக்கு கொடுத்து அங்க உங்க உறவுகளை நீங்களே சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணிக்கங்க. நம்ம உணவு எதுவும் வேணும்னா நான் உங்களுக்கு கேட்டரிங் போன் நம்பர் கொடுக்க சொல்றேன். சொன்னீங்கன்னா சாப்பாடு அங்க வந்துடும். டேபிள் சேர் ஏற்பாடு பண்ணி நீங்க அங்க உட்காந்து சாப்பாடு போட்டு நீங்க எல்லாத்தையும் அங்க அனுப்பிச்சு வைக்கலாம். உங்களுக்கு இந்த வருடம் போன வருடம் நிறைய பேர் கேட்டாங்க, என்னால சடனா அதை செய்ய முடியல. அதனால இந்த வருடம் இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அதுல முன்னாடியே கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் உட்காரலாம். நம்ம கோமடத்துல ஒரு 100 பேர் உட்காரலாம். குறைஞ்சபட்சம் 20-30 கார்கள் நிறுத்தலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியா சிறப்பா பண்ணிடலாம். எல்லாம் பண்ணி எனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எந்த விதமான கட்டணம் இல்லாம எல்லாம் உங்களுக்கு இலவசமா இடம் சுவாமி படி எல்லாமே இலவசமா உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அங்க நீங்க எல்லாம் பண்ணிட்டு நீங்க பசங்களுக்கு உணவு கொடுத்துட்டு நீங்க நல்லபடியா எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் சபரிமலைக்கு போகும்போது முதல்ல நான் 10க்கு 10 ரூம்ல தான் இருந்தேன். அன்னைக்கு அங்க படி பூஜை வைக்கிறதுக்கு எங்களால முடியல. அந்த 10க்கு 10 ரூம்ல அங்கேயே கிச்சனு, அதுலயே ஒரு கட்டில் இருந்தது. அங்க படி பூஜை வச்சு படி எடுத்துட்டு யாரை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்க பஜனை பாடுறது அப்படின்னு தெரியாம பக்கத்து வீட்டு மொட்டை மாடி கேட்டு அங்க போய் நாங்க பண்ணணும். அன்னைக்கு எங்களுக்கு உதவி பண்ண நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சிரமப்படுறவங்களுக்கு பயன்படுத்தி
பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நமக்காக யாரும் இல்லைன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். உங்களுக்காக எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன். நீங்க உங்களுக்காக நான் முடிஞ்சா நான் லோக்கல்ல இருந்தா நானும் அந்த பூஜையில கலந்துக்கிறேன். நீங்க பூஜை வைக்கிற அன்னைக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் லோக்கல்ல இருந்து நான் கட்டாயம் கலந்துக்கிறேன். எந்த வகையிலும் யாரையும் துன்பப்படுத்தாம நல்லபடியா பூஜை பண்ணா சரி. ஏன்னா எல்லாம் சுவாமிக்கு தான். ஐயப்பனுக்கு அல்லையிலே கொடுக்கலாம், ஐயப்பன் நமக்கு அல்லையிலே கொடுப்பார். நல்லபடியா கள்ளம் கபடம் இல்லாமல் நல்லபடியாக மாலை அணிந்து கரெக்டா விரதம் இருங்க. ஐயப்பனை எந்த இடத்துல ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவரு உங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. கடவுளை எந்த இடத்துல ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. முடியலையா கம்முன்னு விட்டுருங்க. என்னால சரியா பண்ண முடியாது அப்படின்னா விட்டுட்டு போயிடுங்க. ஆனா சரியாக இதை செய்ய வேண்டும், அதான் விஷயமே. 100% சரியாக நீங்கள் விரதம் இருந்து கரெக்டா 48 நாள் மாலை போடுறீங்க, கரெக்டா விரதம் இருக்கிறீங்க, நல்லபடியா ஒரு படி பூஜை வைக்கிறீங்க. கன்னி சுவாமியா தான் கன்னி பூஜை கண்டிப்பா வைக்கணும். கன்னி பூஜை வச்சு நல்லபடியா போய் சபரிமலையில போய் ஐயப்பனை போய் பாட்டுவாங்க. போற இடத்துல வழியில எங்கேயும் யாருக்கிட்டையும் சங்கடப்படாதீங்க. கடையிலயோ அல்லது வேற எங்கேயாவது யாரையும் திட்டாதீங்க. கூட வர்ற சுவாமிகள்கிட்ட போட்டி போடாதீங்க. நான் நிறைய ஐயப்ப பக்தர்கள்ட்ட பாக்குறது டீமா ஃபார்ம் ஆகிக்கிறீங்க. நாங்க ஒரு 4 பேர், நீங்க ஒரு 4 பேர், ஒரு வண்டியில போறதுலயே இந்த டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியோட சுவாமி கும்பிட போகாதீங்க. ஒரு சிலரால அங்க நடந்து வர்றதுக்கு லேட் ஆகலாம், இல்ல அவங்களால நடக்க முடியாம போலாம், ஒரு சில பரிசு தாங்கிக்க முடியாம போலாம். அங்க போய் அவங்க கிட்ட சங்கடப்படக்கூடாது. நான் முன்னாடியே வந்துட்டேன், நீ நடந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரமா. இறைவன் எந்த நேரத்துல வண்டி எடுக்குன்னு நினைக்கிறானோ அந்த நேரத்துல தான் உங்களால வண்டி எடுக்க முடியும். எந்த நேரத்தில் தரிசனம்னு நீ இறைவன் தான் முடிவு போகணும். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தான் உனக்கு தரிசனம்னா நான் இன்னைக்கே போயிட்டேங்க அப்படின்னா அவர் எப்ப முடிவு பண்றாரோ அப்பதான் நம்மளை பார்ப்பாரே தவிர நாம முடிவு பண்ணில அந்த கடவுளை பார்க்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயப்பன் கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்க முடியாது. அவரே பார்த்து சரி வா அப்படின்னு கூப்பிட்டாதான் உண்டு. அதனால நடப்பது எல்லாம் இங்க இருந்து நீங்க கிளம்பிட்டீங்களா மீறி எல்லாமே ஐயப்பன் விட்டுருங்க. அவ்வளவுதான். போற வண்டி ஓட்டுறவரு கூட வர்றவங்க அத்தனை பேருமே ஐயப்பன். அவ்வளவுதான். எல்லாமே சுவாமி வழி நடத்திக்கிறார். சுவாமி வழி நடத்தி உங்களை கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். நீங்க எங்க நிக்கணும், எங்க சாப்பிடணும், எங்க உட்காந்து எல்லாம் அவரே டிசைட் பண்ணிப்பார். நீங்க எத்தனை மணிக்கு அவரை பாக்குற அவரே டிசைட் பண்ணிப்பார். நெய் அபிஷேகம் எத்தனை மணிக்குன்னு அவரே டிசைட் பண்ணிருப்பார். நீங்க எத்தனை மணிக்கு இறங்கணும்ன்றது அவரே டிசைட் பண்ணிப்பார். எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனே கிடையாது. நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லபடியா போயிட்டு நல்லபடியா சுவாமி கும்பிட்டுவாங்க. நம்ம ஏற்கனவே முத்திரைகளை பத்தி பேசியிருக்கோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்திருக்கீங்க. வருஷம் இந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்க வரமே வாங்க முடியாத தெய்வம் ஐயப்பன். அவர்கிட்ட வரம் வாங்குறதுக்கு ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டடா அதில் பேசியிருப்போம். ஐயப்பன் கிட்ட வரம் வாங்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேரா போங்க. 18 படியை நேரா ஏறுங்க. எங்கேயும் குனியாதீங்க. ஒவ்வொரு படியும் குனிஞ்சு சாமி கும்பிடாதீங்க. நேரா 18 படி ஏறுங்க. 18 படி ஏறினீங்கன்னா உங்களுக்கு சுழிமுனை ஓட ஆரம்பிக்கும். சுழிமுனை ஓட ஆரம்பிச்சது அப்படின்னா 5 செகண்ட்ஸ் தான். 1 2 3 4 5 அந்த 5 செகண்ட்ஸ் தான். அப்படியே பக்கத்துல மணி இருக்கும். பழைய ஐயப்பனுடைய விக்கிரகம் அங்கே மணியாக இருக்கும். அங்க போய் நேரா கோபுரத்தை பார்த்து இந்த கும்பமுத்திரைன்னு பேர் இருக்கு. இந்த கும்பமுத்திரையை வச்சு உங்க மனசுல ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல், அந்த வேண்டுதலை தீர்க்கமாக நினைத்துக் கொள்ளுங்கள். நினைச்சிட்டு உள்ள போய் சாமியை கும்பிட்டு நல்லபடியா எல்லாம் பண்ணிட்டு என்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா வர்ற வழியில போற வழியில நீங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் ரொம்ப சுத்தமா வச்சுக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி, போற வழியில கிளீன் பண்றவங்க, அதை அங்க சுத்தப்படுத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. நான் இந்த இருமுடியில பணம் போடுவாங்க இல்லையா, இருமுடி அரிசி போடும்போது 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி எல்லாம் பணம் போடுவாங்க. அத்தனை இருமுடியில வர்ற பணத்தையும் எடுத்து நேரா ஒரு கட்டா கையில வச்சுக்குவேன். கையில வச்சுட்டு நம்ம கீழே இறங்குவோம் இல்லையா, கீழே இறங்கும் போது மேல வர்றவங்களுக்கு எல்லாம் தர்பூசணி வாங்கி கொடுக்கறது, ஜூஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த பாத்ரூம் யூஸ் பண்ண போற இடத்துல அவங்க கையில 100 200 500 கையில கொடுத்துட்டு வந்துடுறது, அந்த மாதிரிதான். ஏன்னா எல்லாம் கொண்டே உண்டியில போடுறது உண்டு. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நான் அந்த இருமுடியில எவ்வளவு பணம் இருந்தாலும் எடுத்து மலையை விட்டு கீழே இறங்கி நிலக்கல் வர்றதுக்குள்ள கையில இருக்கிற பணத்தை இல்லாதவர்கள் அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டு வந்துடுறது. அந்த மாதிரிதான் நான் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு வேற ஏதேனும் இதுல சந்தேகம் இருந்தா நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்க. நல்லபடியா போய் சாமி கும்பிட்டுவாங்க. ஐயப்பன் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வரமும் அளிக்கட்டும். நீங்க மாலை அணிந்து தினசரி கட்டாயம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு செல்ல வேண்டும். விநாயகரை போய் கட்டாயம் போய் டெய்லியும் போய் சாமி கும்பிடுங்க. லோக்கல்ல இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையாவது ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க குருசாமி என்ன சொல்றாரோ அதை முறையாக கடைபிடியுங்கள். குருநாதர் இல்லாத பாடம் குருட்டு பாடம். குருசாமி இல்லாம ஐயப்பனை போய் பார்க்கவே முடியாது. குருநாதர் ஆசீர்வாதம் இல்லாமல் ஐயப்பனை போய் நீங்கள் தரிசிக்கவே முடியாது. குருசாமி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்து கொண்டு அதன்படி நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் நினைத்ததை விட 2 மடங்கு ஐயப்பன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். நம் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். நாம் ஒன்றாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.